வேலைப்பளு, எதிர்காலத்தை பற்றிய பயம், உறவுகளில் சிக்கல் என இன்றைய மனிதனை வாட்டும் மன அழுத்தங்களுக்கு பகவத்கீதை ஒரு மிகச்சிறந்த உளவியல் மருந்தாக அமைகிறது. அதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய அந்த ஞானப் பாதையை இன்றைய நவீன காலத்திற்கும் பொருந்தும் வகையில் எளிய முறையில் விளக்குகிறது நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதா. பகவத்கீதையில் கிருஷ்ணர் வழங்கும் போதனைகள் இன்றைய காலத்தின் மன அழுத்தத்தை கையாளவும் மனதை வலிமைப்படுத்தவும் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன. வாருங்கள், அது குறித்து விரிவாக காண்போம். மனமே உனது நண்பன். கிருஷ்ணரின் உளவியல் ரகசியம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதா. இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய போர் வெளியில் நடப்பதல்ல, நமக்குள் நடப்பது. வேலைப்பளு, எதிர்காலத்தை பற்றிய பயம், உறவுகளில் சிக்கல் என இன்றைய மனிதனை வாட்டும் மன அழுத்தங்களுக்கு பகவத்கீதை ஒரு மிகச்சிறந்த உளவியல் மருந்தாக அமைகிறது. அதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய அந்த ஞானப் பாதையை நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனல் வழியாக இன்று ஆழமாக பார்க்கப் போகிறோம். பகவத்கீதையின் 6வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்கிறார். உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத். ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மன். இதன் பொருள், ஒருவன் தன் மனதாலேயே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும். மனமே ஒருவனுக்குச் சிறந்த நண்பன், அதே மனமே அவனுக்குச் சிறந்த எதிரியும் கூட. 1. மனதின் இரட்டைத்தன்மை. த டியூவல் நேச்சர் ஆஃப் மைண்ட். மனம் என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை ஒரு மருத்துவர் கையில் கொடுத்தால் உயிரைக் காக்கும், அதுவே ஒரு குற்றவாளி கையில் இருந்தால் உயிரை பறிக்கும். மனம் நண்பனாகும்போது, நீங்கள் தோல்வியில் இருக்கும்போது உங்களை தட்டி எழுப்பும். உன்னால் முடியும், இது ஒரு தற்காலிக தடைதான் என்று ஆறுதல் கூறும். மனம் எதிரியாகும்போது, நீங்கள் சாதிக்க நினைக்கும்போது, உனக்கு தகுதியில்லை, மற்றவர்கள் உன்னை பார்த்துச் சிரிப்பார்கள் என்று உங்களை கீழே தள்ளும். கிருஷ்ணர் சொல்வது போல, உங்கள் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் வேறு யாரும் காரணமல்ல, உங்கள் மனமே அச்சாணி. 2. சுய முன்னேற்றம். உன்னை நீயே உயர்த்து. செல்ஃப் எலிவேஷன். கிருஷ்ணர் உன்னை நீயே உயர்த்திக்கொள் என்கிறார். ஏன்? மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் உங்கள் மனதிற்குள் ஊடுருவி மாற்றத்தை ஏற்படுத்த உங்களால் மட்டுமே முடியும். இன்றைய நவீன உலகில் நாம் வலிடேஷன் அல்லது மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கீதை சொல்லும் பாடம், உன் மனதிற்கு நீயே தலைவனாக இரு. உங்கள் எண்ண ஓட்டங்களை சீரமைக்கத் தொடங்கினால் வெளி உலகம் தானாகவே சீராகும். 3. எதிர்மறை எண்ணங்களை எதிர்கொள்ளுதல். டீலிங் வித் நெகட்டிவ் தாட்ஸ். நமது மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதில் நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே விளையும். களைகள். நெகட்டிவ் தாட்ஸ். பயம், பொறாமை, கோபம் போன்றவை தானாகவே வளரும் களைகள். இவற்றை நாம் பிடுங்கி எறிய வேண்டும். விதைத்தல். பாசிட்டிவ் சீட்ஸ். நேர்மறை எண்ணங்களை நாம் விழிப்புணர்வுடன் மைண்ட்ஃபுல்னஸ் விதைக்க வேண்டும். பயிற்சி. உங்களுக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்பொழுது அதை அப்படியே ஏற்காதீர்கள். இது என் எண்ணம் மட்டுமே, இது உண்மையல்ல என்று பிரித்து பாருங்கள். இதுவே விழிப்புணர்வுடன் கூடிய மனத்திறன், கான்ஷியஸ் மென்டல் மாஸ்டரி. 4. மனதை நண்பனாக்கும் வழிமுறைகள். பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் டு பிஃப்ரெண்ட் த மைண்ட். கிருஷ்ணர் 6வது அத்தியாயத்தில் மனதை அடக்க 2 வழிகளைச் சொல்கிறார். அபியாசம், பயிற்சி மற்றும் வைராக்கியம், பற்றுதி. சுய உரையாடல், பாசிட்டிவ் செல்ஃப் டாக். தினமும் காலையில், இன்று நான் அமைதியாகவும் உறுதியாகவும் இருப்பேன் என்று மனதிற்கு கட்டளையிடுங்கள். எண்ணங்களை கவனித்தல், அபர்வேஷன். ஒரு சாட்சியாக நின்று உங்கள் மனதை கவனியுங்கள். மனம் எங்கே ஓடுகிறது, ஏன் ஓடுகிறது என்று கவனிக்கும்போது அதன் வேகம் குறையும். தர்மத்தின் வழி நிற்றல். உங்கள் செயல்கள் சரியாக இருந்தால் மனம் உங்களுக்கு துரோகம் செய்யாது. குற்ற உணர்வு இல்லாத மனமே சிறந்த நண்பன். 5. இன்றைய காலத்திற்கு ஏன் இது அவசியம்? இன்று டிப்ரெஷன் மற்றும் ஆங்ஸைட்டி பெருகியதற்கு காரணம், நாம் மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தாமல் மனதிற்கு அடிமையாகிவிட்டோம். பகவத்கீதை ஒரு மத புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு மேனுவல் ஃபார் லைஃப். மனதை அடக்கத் தெரிந்தவனுக்கு உலகம் வசப்படும், அடக்கத் தெரியாதவனுக்கு தன் மனமே மிகப்பெரிய நரகமாக மாறும். எனவே நேயர்களே, உங்கள் மனதை கண்டு பயப்படாதீர்கள். அதனுடன் பேசுங்கள், அதை பண்படுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கிருஷ்ணரின் துணை இருக்கும். உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்ளும் அந்த பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான போதனையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது சமநிலை காத்தல். வாழ்வின் புயலில் அசையாத தீபம், ஸ்தித பிராக்ஞ நிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதா. கடந்த பகுதியில் மனதை எப்படி நண்பனாக்குவது என்று பார்த்தோம். அடுத்து நாம் காணவிருப்பது, ஆன்மீக பயணத்திலும் சரி, அன்றாட வாழ்விலும் சரி, மிக முக்கியமான ஒரு நிலை. அதுதான் சமநிலை. இன்றைய போட்டி நிறைந்த உலகில் ஒரு சிறிய வெற்றி நம்மை வானத்தில் பறக்க வைக்கிறது, ஒரு சிறிய தோல்வி நம்மை அதில் பாதாளத்தில் தள்ளுகிறது. இந்த உணர்ச்சி ஊசலாட்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு பாறை போன்ற மன உறுதியை பெறுவது எப்படி? இதை பற்றி கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். 1. ஸ்திதபிராக்ஞ நிலை என்றால் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்யூனிட்டி. பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி.
கிருஷ்ணா நிலைத்த அறிவுடையவன், ஸ்திதபிரஜன். எப்படி இருப்பான்? அவன் எப்படி பேசுவான்? எப்படி அமர்வான்? அதற்கு கிருஷ்ணர் தரும் பதில் மிகவும் ஆழமானது. இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காதவன், துன்பம் வரும்போது துவண்டு போகாதவன், வெற்றி தோல்வி இரண்டையும் ஒரு சேர பார்ப்பவன். இது உணர்ச்சிகளற்ற ஜடமாக இருப்பது அல்ல, மாறாக உணர்ச்சிகளுக்கு மேலாக தன் அறிவை நிலைநிறுத்துவது. ஒரு கடல் எப்படி ஆறுகள் வந்து கலந்தாலும் தன் மட்டத்திலிருந்து உயராமலும் குறையாமலும் இருக்கிறதோ, அதுபோல இன்ப துன்பங்கள் வந்து மோதினாலும் மாறாமல் இருப்பதே இந்த நிலை. 2. உணர்ச்சி ரீதியான வலிமை, எமோஷனல் ரெசிலியன்ஸ். வெற்றி கிடைக்கும்போது அகங்காரம் தலைக்கேறினால், தோல்வி வரும்போது அவமானம் நம்மை சிதைக்கும். கிருஷ்ணர் கூறுகிறார், யார் ஒருவன் இரண்டையும் சமமாக பாவிக்கிறானோ அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏனெனில் அவன் வெற்றியை ஒரு பாடமாகவும் தோல்வியை ஒரு அனுபவமாகவும் மட்டுமே பார்க்கிறான். இந்த மனப்பக்குவம் உங்களுக்கு ஒரு கவசத்தை போன்றது. வெளி உலகம் உங்களை எவ்வளவுதான் சீண்டினாலும் உங்கள் உள்மன தெளிவு சிதையாது. 3. உள்நிலை வடிவமைப்பு, இன்னர் என்ஜினியரிங். நமது மகிழ்ச்சி பெரும்பாலும் வெளிச்சூழ்நிலைகளை சார்ந்தே இருக்கிறது. பதவி உயர்வு கிடைத்தால் நான் மகிழ்ச்சி, அவர் என்னை புகழ்ந்தால் நான் மகிழ்ச்சி. இப்படி சொல்லும்போது உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை நீங்கள் மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறீர்கள். உண்மையான உள்நிலை வடிவமைப்பு, இன்னர் இன்ஜினியரிங் என்பது வெளிச்சூழ்நிலைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் உங்கள் உள்மன அமைதி உங்கள் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறது. வெளியில் புயல் வீசலாம், ஆனால் உங்கள் மனதிற்குள் ஒரு அமைதியான ஏரி இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களை உருவாக்க அனுமதிப்பதற்கு பதில் உங்கள் உள்நிலையை கொண்டு சூழ்நிலைகளை கையாளுங்கள். 4. நடைமுறை பயிற்சிகள், பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். இந்த சமநிலையை அடைய நாம் என்ன செய்யலாம்? சாட்சி பாவம், அப்சர்வர் மோட். ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்பதை நிறுத்திவிட்டு இப்போது என்ன நடக்கிறது என்று ஒரு பார்வையாளராக கவனியுங்கள். இது உங்கள் உணர்ச்சிகளுக்கும் செயலுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கும். எதிர்பார்ப்பற்ற செயல், டேட்டச்ட் ஆக்ஷன். உங்கள் கடமையை செய்யுங்கள், ஆனால் அதன் முடிவில் ஒட்டிக்கொள்ளாதீர்கள். வெற்றி கிடைத்தால் அது இறைவனின் அருள், தோல்வி கிடைத்தால் அது ஏதோ ஒரு படிப்பினை என்று ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். சுவாச கவனம். உணர்ச்சிகள் கொந்தளிக்கும் போது உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஆழமான சுவாசம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி சமநிலைக்கு திரும்ப உதவும். 5. இன்றைய காலத்தின் அவசியம், மாடர்ன் ரெலவன்ஸ் என்ற மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கு காரணம் நாம் சிறு விஷயங்களுக்கும் பெரிதாக எதிர்வினை, ரியாக்ட் ஆற்றுவதுதான். சமூக ஊடகங்களில் ஒரு லைக் குறைந்தால் வருத்தப்படும் அளவிற்கு நம் மனம் மென்மையாகிவிட்டது. இந்த சூழலில் ஸ்திதபிரஜ்ஞ நிலை என்பது ஒரு ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது ஒரு மிகச்சிறந்த சர்வைவல் டூல். எந்த சூழ்நிலையிலும் கலங்காத மனம் கொண்டவரே இன்றைய உலகில் உண்மையான வெற்றியாளர். நேயர்களே, இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. அவை வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் உங்கள் உள்மன அமைதி என்பது எதனாலும் பாதிக்கப்படாத ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை அடைய கிருஷ்ணரின் போதனைகள் நமக்கு துணையாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமநிலையை இழந்த தருணம் எது? அதிலிருந்து எப்படி மீண்டீர்கள்? அல்லது அதை சமாளிக்க கிருஷ்ணரின் எந்த போதனை உங்களுக்கு உதவியது? கமெண்டில் என்னுடன் பகிருங்கள். தொடர்ந்து இது போன்ற வாழ்வியல் உண்மைகளை அறிய நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் ராதா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணார்ப்பணம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பலனில் பற்றற்ற செயல், கவலையற்ற வாழ்வின் திறவுகோல். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ராதா. கடந்த பகுதியில் நாம் மனதை எப்படி சமநிலையில் வைத்திருப்பது என்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கீதையின் இதயம் என்று அழைக்கப்படும் நிஷ்காமிய கர்மா. இன்றைய நவீன உலகில் நம்மை வாட்டும் மிகப்பெரிய நோய் பதற்றம், ஆங்ஸைட்டி. நாளை என்ன நடக்குமோ? நான் செய்யும் வேலைக்கு நல்ல பலன் கிடைக்குமா? மற்றவர்கள் என்னை பாராட்டுவார்களா என்ற கவலைகளே நம் தூக்கத்தை கெடுக்கின்றன. இந்த கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கிருஷ்ணர் தரும் மந்திரம்தான் இந்த ஸ்லோகம். 1. கர்மண்யேவாதிகாரஸ்தே, சட்ட ரீதியான உரிமை, தி டிவைன் லா. பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார், கர்மண்யேவாதிகாரஸ்தேம பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூர்மதே சங்கோஸ்துவ கர்மணி. பொருள், உனக்கு கடமையை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இல்லை என்றால் பலன் கிடைக்காது என்று அர்த்தமல்ல. பலன் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று அர்த்தம். ஒரு செயலின் வெற்றி என்பது உங்கள் உழைப்பு, காலம், சூழ்நிலை மற்றும் இறை சக்தி என பல காரணிகளை சார்ந்தது. ஆனால் உழைப்பு என்பது மட்டுமே உங்கள் கையில் இருக்கும் ஒரே கருவி. 2. பதற்றம் ஏன் உருவாகிறது? Why anxiety happens? நாம் ஒரு செயலை செய்யும்போது நம் மனம் அந்த செயலில் இருப்பதில்லை. மாறாக அந்த செயல் முடிந்த பிறகு கிடைக்கப் போகும் பலனில் இருக்கிறது. ஒரு மாணவன் தேர்வு எழுதும்போது விடைகளை சிந்திப்பதற்கு பதில் ரேங்க் கிடைக்குமா என்று சிந்தித்தால் பதற்றம் வரும். ஒரு ஊழியர் வேலை செய்யும்போது பதவி உயர்வு கிடைக்குமா என்று கவலைப்பட்டால் வேலையின் தரம் குறையும். எப்போது உங்கள் கவனம் இன்றில் பிரசன்ட் இல்லாமல் நாளை ஃபியூச்சர் நோக்கி பாய்கிறதோ அப்போது பதற்றம் பிறக்கிறது. செயலின் முடிவை எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள். 3. செயலில் முழு கவனம், மைண்ட்ஃபுல்னஸ் இன் ஆக்ஷன். கிருஷ்ணர் பற்றற்றவனாக இரு என்று சொல்வது வேலையை அரைகுறையாகச் செய் என்பதல்ல. மாறாக பலனில் இருக்கும் பற்றை எடுத்துவிட்டு அந்த பற்றை செய்யும் செயலில் வை என்கிறார். பயிற்சி. நீங்கள் ஒரு வேலையை செய்யத் தொடங்கும் போது அந்த வேலையை உங்கள் உலகம் என்று கருதுங்கள். செயலில் நீங்கள் முழுமையாக கரையும் போது, டோட்டல் இன்வால்வ்மெண்ட், அங்கே கவலைக்கு இடமில்லை. இதுவே தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கும் எளிய வழி. இதையே நவீன உளவியல் ஃப்ளோ ஸ்டேட் என்று அழைக்கிறது. 4. கர்மயோகியின் அடையாளம், தி ஐடென்டிட்டி ஆஃப் அ கர்மயோகி. ஒரு சாதாரண மனிதனுக்கும் கர்மயோகிக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனிதன் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியுடன் வேலையை தொடங்குவான். பலன் கிடைக்காவிட்டால் உடைந்து போவான். கர்மயோகி
இந்த வேலையை நான் எப்படி சிறப்பாகச் செய்யலாம் என்று சிந்திப்பான். பலன் எதுவாக இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வான். இதனால் கர்மயோகி எப்போதும் உற்சாகமாக இருப்பான். அவனது ஆற்றல், எனர்ஜி கவலைகளால் வீணடிக்கப்படுவதில்லை. அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு வழிபாடாக மாறுகிறது. 5. இன்றைய வாழ்வியலுக்கு பொருந்துமா? மாடர்ன் அப்ளிகேஷன். ரிசல்ட் முக்கியமில்லை என்றால் அப்புறம் ஏன் உழைக்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு எழும். கிருஷ்ணர் இதற்கு தெளிவாக பதில் சொல்கிறார். செயலற்ற நிலையில், இன்ஆக்ஷன், உனக்கு விருப்பம் இருக்கக்கூடாது. கடமையை செய்யாமல் இருப்பது பாவம். ஆனால் கடமையை செய்துவிட்டு அதன் முடிவை இயற்கையிடம் விட்டுவிடுவது ஞானம். ஒரு தொழிலதிபரோ இல்லத்தரசியோ அல்லது ஒரு கலைஞரோ யாராக இருந்தாலும் பலனில் இருக்கும் பிடியை தளர்த்தினால் அவர்கள் செய்யும் செயலில் ஒரு கலைநயம், எக்ஸலன்ஸ் பிறக்கும். அந்த சிறப்பான செயலே அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தேடித்தரும். நேயர்களே, கவலைப்படுவதால் ஒருபோதும் பலன் மாறிவிடப் போவதில்லை. ஆனால் கவலைப்படுவதால் உங்கள் இன்றைய நிம்மதி நிச்சயம் பறிபோகும். எனவே கிருஷ்ணர் சொன்னது போல உங்கள் கடமையை முழு மனதுடன் செய்யுங்கள். முடிவுகளைப் பற்றி கவலைப்படுவதை விடுத்து அந்த பொறுப்பை கண்ணனிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்த ஒரு செயல் எது? அந்த செயல் உங்களுக்கு தந்த திருப்தி எப்படிப்பட்டது? கமெண்டில் என்னுடன் பகிருங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நான் உங்கள் ராதா. செயலே உயர்வு, கிருஷ்ணார்ப்பணம். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது புலன் அடக்கம். அலைபாயும் மனதை ஆளும் கலை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராதா. கடந்த பகுதிகளில் மனதை நண்பனாக்குவது மற்றும் பலனில் பற்றற்று இருப்பது பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் காணவிருப்பது நம் வாழ்வின் வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கியமான சக்தி, புலன் அடக்கம் மற்றும் மன உறுதி. நவீன உலகில் நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான கவனச்சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உள்ளன. ஒரு பக்கம் சமூக ஊடகங்கள், மறுபக்கம் விளம்பரங்கள் என நம் புலன்கள் எந்நேரமும் வெளிப்புற விஷயங்களால் இழுக்கப்படுகின்றன. இச்சூழலில் சரியான திசையில் செலுத்தப்படாத மனம் நூல் அருந்த காற்றாடி போல அலைபாயும். இந்த அலைபாயும் மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது எப்படி? கிருஷ்ணர் காட்டும் வழி என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். 1. காற்றாடி போன்ற மனம், தி ஏம்லெஸ் மைண்ட். கிருஷ்ணர் பகவத்கீதையில் மனதை ஒரு காற்றிற்கு ஒப்பிடுகிறார். காற்று எப்படி ஒரு திசையில் நில்லாமல் வீசிக்கொண்டே இருக்குமோ அதுபோலவே நம் மனமும் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, மெய் என்பவை ஜன்னல்களைப் போன்றவை. இந்த ஜன்னல்கள் வழியாக வெளி உலகம் உள்ளே நுழைகிறது. புலன்கள் எதை காட்டுகிறதோ மனம் அதன் பின்னால் ஓடுகிறது. இப்படி புலன்களின் போக்கிலேயே ஓடும் மனம் ஒரு கட்டத்தில் நம்மை தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுவிடும். இதனால்தான் கிருஷ்ணர் புலன் அடக்கம், சென்ஸ் கண்ட்ரோல் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். 2. புத்தியைக் கொண்டு மனதை ஆளுதல், இன்டெலிஜென்ஸ் ஓவர் மைண்ட். கிருஷ்ணர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். நம் உடல் ஒரு தேர், சாரியாடு போன்றது. 5 குதிரைகள் நமது புலன்கள், கடிவாளம் நமது மனம், தேரோட்டி நமது புத்தி, இன்டெலிஜென்ஸ், பயணி, ஆன்மா, செல்ஃப். குதிரைகள், புலன்கள் தனக்கு இஷ்டமான திசையில் ஓட நினைக்கும். தேரோட்டி, புத்தி சரியாக செயல்படவில்லை என்றால் கடிவாளம் மனம் தளர்ந்துவிடும், தேர் விபத்துக்குள்ளாகும். ஆனால் புத்தி விழிப்புணர்வுடன் இருந்தால் மனதை கடிவாளமாக பயன்படுத்தி குதிரைகளை சரியான திசையில் செலுத்த முடியும். அதாவது மனம் சொல்வதை கேட்காமல் புத்தி சொல்வதை மனம் கேட்கும்படி செய்வதே கிருஷ்ணர் காட்டும் வழியாகும். 3. மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகள், பிராக்டிகல் டூல்ஸ், மெடிடேஷன் மற்றும் பிரத். மனதை அடக்குவது என்பது அதனுடன் போராடுவது அல்ல, அதை பழக்கப்படுத்துவது. இதற்கு கிருஷ்ணர் பரிந்துரைக்கும் 2 முக்கிய கருவிகள், தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி. பிராணாயாமம், தியானம், மெடிடேஷன். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவதல்ல, மாறாக எண்ணங்களை கவனிப்பது. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கும் போது அலைபாயும் மனம் மெல்ல மெல்ல அமைதியடையும். மூச்சு பயிற்சி, மூச்சுக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் கோபமாக இருக்கும்போது மூச்சு வேகமாக இருக்கும், அமைதியாக இருக்கும்போது மெதுவாக இருக்கும். மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனதின் வேகத்தை குறைக்க முடியும். இந்த ஒருமுகப்படுத்துதல் பயிற்சிதான் கடினமான காலங்களில் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது உங்களை நிலை குலையாமல் ஸ்டெபிலிட்டி வைக்க உதவும். 4. மன உறுதி, வில் பவர் அண்ட் டிட்டர்மினேஷன். புலன் அடக்கம் என்பது ஒரு தியாகம் அல்ல, அது ஒரு முதலீடு. தற்காலிகமான சிற்றின்பங்களுக்காக இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், நீண்ட கால இலக்குகளை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதே மன உறுதி. இன்று இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதை தள்ளி போட தூண்டும் மனதை கட்டுப்படுத்தி வேலையை செய்து முடிப்பதே உண்மையான வெற்றி. இந்த உறுதிதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும். 5. இன்றைய காலத்திற்கு ஏன் இது அவசியம்? இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நம்முடைய அட்டென்ஷன் ஸ்பேன், கவனம் செலுத்தும் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. எதிலும் நிலைத்து நிற்க முடியாமல் மனம் தவிக்கிறது. இச்சூழலில் கிருஷ்ணரின் இந்த போதனை ஒரு மெண்டல் ஷீல்ட் போல செயல்படுகிறது. எவன் ஒருவன் தன் புலன்களை அடக்கி புத்தியின் துணை கொண்டு மனதை சரியான பாதையில் செலுத்துகிறானோ அவனுக்கு தோல்வி என்பதே இல்லை. அவன் எதை செய்தாலும் அதில் முழுமையாகவும் தெளிவாகவும் இருப்பான். நேயர்களே, அலைபாயும் மனதை அடக்குவது கடினமான செயல்தான், ஆனால் சாத்தியமற்றது அல்ல. தினமும் ஒரு சிறு பயிற்சியின் மூலம் அந்த அலைபாயும் காற்றாடியை சரியான திசையில் பறக்க வைக்க முடியும். உங்கள் மனதை கடிவாளமாக பிடித்து புத்தியை தேரோட்டியாக கொண்டு உங்கள் வாழ்க்கை தேரை வெற்றிகரமாக செலுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தியானமா, இசையா அல்லது இறை வழிபாடா? கமெண்டில் என்னுடன் பகிருங்கள். தொடர்ந்து இது போன்ற உன்னதமான வாழ்வியல் கருத்துக்களை பெற மறக்காமல் நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் ராதா. மனமே வலிமை.
கிருஷ்ணார்ப்பணம். மன அழுத்தம் என்பது ஒரு தற்காலிக மேகம் போன்றது, ஆனால் கீதையின் ஞானம் என்றும் நிலைத்திருக்கும் சூரியன். இந்த தெளிவோடும் வலிமையோடும் உங்கள் நாளை தொடங்குங்கள். இதுபோன்ற ஆன்மீக மற்றும் வாழ்வியல் கருத்துக்களை தொடர்ந்து பெற நமது லார்ட் கிருஷ்ணா கால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் ராதா. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். கிருஷ்ணார்ப்பணம்.